ஹாய் வணக்கம். நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டாயா வந்து ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஸோ கண்டென்ட் இல்லைன்னு பார்த்தோம். ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் காத்திருந்த கழுகுக்கு வாத்துக்கறி கிடைச்சு போச்சு, பசியோட கிடந்த பாம்புக்கு பச்சை தவளை சிக்கிருச்சு. பிக் பாஸ் சீசன் 8 அதுல வந்து 7 சீசன் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கமல் சார் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ முதல் தடவை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து எடுத்து நடத்துறாரு. ஸோ அதனாலேயே இந்த நிகழ்ச்சியின் மேல வந்து பயங்கர எதிர்பார்ப்பு வந்து கூட்டிட்டு இருக்கு. பேசிட்டே இருக்காம சீக்கிரம் போய் சரியா விடிஞ்சிட போகுது. வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து எதிர்பார்ப்பு வந்து இன்னும் கூட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல என்னென்ன பேசியிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சோ கமல் சார் வந்து இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டாரு. எந்த காரணம் தெரியல. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ரெக்கார்டு கொடுத்த விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் நடந்துச்சு. சோ அதுல வந்து சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கலாம். சோ அந்த காரணமாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம சொல்றோம். சோ அது இல்லாம அரசியல் கட்சிக்கான வேலையை வந்து சரியா பாக்காததால கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் சம்திங் சில படங்கள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி படத்தெல்லாம் முழு கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணணும்ன்றதுக்காக விளங்கிட்டாரா இல்லைன்னு தெரியல. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியா? நம்மளோட பார்வை வந்து இப்போ வந்து மக்கள் செல்வன் அவர்கள் பக்கம் வந்து திரும்பி இருக்கு. ஸோ அவர் வந்து கரெக்டா இந்த விஷயத்த கையில் எடுத்து கமல் சார் விட நல்லா பண்ணுவாரா இல்ல கமல் சார் மாதிரி பண்ணுவாரா நம்மளுக்கு தெரியல. சோ இருந்தும் வந்து மக்கள் செல்வனா இருப்பாரா இல்ல பிக் பாஸ் செல்வனா இருப்பாரான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பக்காவா இறங்கி வராரு. சோ அது வந்துட்டு இந்த ஷோவுக்காக கார்ல ஏறி போகும்போது கார் டிரைவர் வந்து சொல்றாரு, ஆர்வலம் போறதை விட ஊர்வலம் போலாம், அப்பதான் வந்து ஊர் மக்களோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம கணிச்சு நம்ம நிகழ்ச்சி எப்படி நடத்தலாம்ன்ற விஷயத்த வந்து அடிப்படையாக கொண்டு நாங்க ஊர்வலம் வராரு. ஸோ வரும்போது ஃபர்ஸ்ட் ஜாக்கிங் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, குரூப்பிசம் பண்றவங்க டாமினேட் பண்றவங்க எல்லாம் ஓட விடணும் அப்படின்றாங்க. அவங்க எல்லாம் ஓட விட்டுட்டு நிகழ்ச்சி எப்படி நடக்குது? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நிகழ்ச்சியோட கண்டென்ட்டே அவங்கதான். அவங்க இல்லைன்னா நிகழ்ச்சியே கிடையாது. எல்லாத்தையும் அனுப்பிட்டு இந்நேரம் மொக்க ஷோவா இருக்குது, ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டே இல்லைன்றதுக்கா குரூப்பிசம் டாமினேட் பண்றவங்கதான் இந்த நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்துறாங்க. அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஸ்டார்டிங்கே அவங்க அனுப்பிட்டாங்க, நிகழ்ச்சி நல்லா இருக்குமா, உருப்பிடுமா. சோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கலாமே தவிர ஓடலாம் வைக்க முடியாது. ஏன்னா ஓட விட்டா நிகழ்ச்சி பார்க்க முடியாது. இது வந்து காய்கறி வாங்குறத கூட நல்லாதான் கண்டுபிடிச்சு வாங்கிடலாம், ஆனா மக்களை வந்து நல்லாதான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியல. நானே கத்திரிக்காய் வாங்கும்போது பாக்கிறதுக்கு பல பலன்னு இருக்குதுன்னு ஒரு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கட் பண்ணாக்கா உள்ள சொத்தையா இருக்குதுன்ட்டு நானே என் ஒய்ஃபு கிட்ட திட்டு வாங்குறேன். முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. சோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கே திட்டு வாங்கும்போது மக்கள்ல யாரு நல்லது கெட்டதுன்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாக்குறது திரும்பி என்னைய பாடுறா. அடுத்த விஷயம் ஒண்ணு பேசியிருந்தாங்க, அதுதான் ஹைலைட். ஒரு சின்ன பையன் வந்து ஃபுட்பால் விளையாட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ரெட் கார்டு கொடுக்கறத பத்தி ஒரு பேசும் பொருளா இருக்கும். ஸோ அது வந்து போன சீசன்ல ரெட் கார்டு ஒன்று வழங்கி ஒரு பிரச்சனையாச்சு, பெரும் பேசும் பொருளா ஆச்சு. ஸோ அந்த விஷயத்த வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. ரெட் கார்டு கொடுக்கறது எப்படின்ட்டு என்கிட்ட கேளுங்கன்ட்டு ஒரு குட்டி பையன் சொல்லுவான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல் சாரை வந்து டைரக்டாவே தாக்கின மாதிரி இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இந்த ஒரு விஷயம் வந்து கமல் சார் மேல இருக்கிற ஒரு நல்ல பேரை வந்து கெடுக்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் மெயினா இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ இந்த விஷயம் வந்து வேற லெவலா இருந்திருக்கு. ஏன்னா வெளிப்படையா சொன்ன மாதிரி இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களே தப்ப உணர்த்துற மாதிரியே சொல்லுறாங்க. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம். சில இடத்துல கவர்மெண்ட் வேலை நடத்தும், காசு வாங்கிட்டு ஆளுதான் செலக்ட் பண்ணிடுவாங்க, கண் தொடர்புக்காக எக்ஸாம் எழுதுவாங்க. சோ அது மாதிரி விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா வந்து நம்ம ஒரு விதமா ஏமாத்தணும்ன்றதுக்காக இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். வைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அதுல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உள்ள வரும்போதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா அவரும் சில விஷயம் சார் மாதிரி சொல்ல முடியாம சொல்லாம மென்னு முழுங்கிட்டு மழிப்பிட்டு போறாரோ இல்லையான்னு தெரியல.
சோ பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பஸ்ல ஏறும்போது ஒரு அம்மா வருவாங்க, அவங்கள சீட்டு ஏறிட்டு சீட்டு வந்து கொடுத்துட்டு ஏறி நிற்பாரு. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க, இளங்கட மனசெல்லாம் 12Bலயே இருக்கட்டும், பிபியில வேணாம், அதை பிக் பாஸ் அதுல வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல விஷயம் என்னன்னாக்கா, அந்த இளங்கட மனசு இருக்கிறவங்க தான் இந்த போட்டியை விட்டு தூக்கணும். ஏன்னா வந்து தேவையே இல்லை இந்த போட்டிக்கு. ஜெயில போடுங்க சரவண. கடந்த 7 சீசனா பாத்தீங்கன்னாக்கா வெத்திப்புட்டி மாரி கொளுத்தி போடுறது, கேங் வார் பண்றது, நெஞ்ச வந்து விதைக்கிற மாதிரி பேசுறது, போட்டியாளர்கள் தான் கடைசி வரைக்கும் வராங்க. அவங்க வந்து முதல் வாரம் 2வது வாரம் 3வது வாரத்திலேயே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. புதுசு மாதிரி பண்றாங்க. எதுக்குதான் இந்த சீசன் ரொம்ப எதுக்குதான் விட்டாங்கன்னே தெரியல. நம்ம குழப்பத்துக்காக விட்டாங்கன்னு தெரியல. அடுத்த விஷயம் வந்து ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. அப்ப வந்து அதை கேட்டுட்டு வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவலன்னு பேசாம, கவனித்தீரா? எதை மன்னா? வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவலன்னு பேசாம, இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? யாரை குறிக்கிறாங்க? மறுபடியும் நம்ம கமல் சாரை தான் போட்டு தள்ளுறாங்க. ஏன்னா வளவலன்னு பேசுறதை விட்டுட்டு மிளகாய் பஜ்ஜி மாதிரி நல்லா சுருன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வளவலன்னு பேசுறது வந்து டைரக்டாவே திரும்பியும் கமல் சாரையே அடிச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியல. கமல் சார் வந்து நிகழ்ச்சி வேணாம்னு சொல்லிட்டு போனதுக்கு வந்து இவங்க வந்து ஆதரவு தாங்க முடியலன்னு இந்த ப்ரொமோட போட்டு தள்ளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கடைசியா வந்து சொல்லுவாங்க, வீக்கெண்ட்ல தான் பம்பிக்கிட்டு இருப்பாங்க, மற்ற நேரத்துல வந்து எகிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்கிரிப்ட்ல முதல் பேச்சே இதுதான் இருக்கும். இதை விட்டுட்டு ஏன் இதை வந்து ப்ரொமோல பேசுறீங்க? ஏன்னா இது இல்லாம வீக்கெண்டே நடக்காது. ப்ரொமோ வந்து முடியும் போது விஜய் சேதுபதி வந்து அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. மேடையில் ஏறதுக்கு முன்னாடி களத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ணும்போது இந்த கேம் வந்து விளையாடுவாரு என்ற விஷயத்த வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா அவர் வந்து களத்துல இறங்கணும்ன்ற விஷயம் சொல்றது பாத்தீங்கன்னா, இவரு இறங்கி மற்ற போட்டியாளர் கூட வந்து இவரும் விளையாடுவாருன்றதான் நம்மளுக்கு தெரியுது. விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை எப்படி நடத்துறாருன்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கடைசியா வந்து பாலும் புதுசு போட்டியாளரும் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரிப்புக்கு வந்து பல அர்த்தம் இருக்குதான்ட்டு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு ஒரே அர்த்தம் தான், நம்மள ஏமாத்த போறாங்க. அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா. ஏன்னா இதெல்லாமே சொல்லிட்டு அந்த சிரிப்பு சிரிக்கும் போது இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு, ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த தான் சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி பிக் பாஸோட தினம் அப்டேட்ஸ் எப்படி அதை பத்தின விஷயங்கள் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.